ஃபுட்டி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோதுமை மாவு பாதுஷா செய்ய போறோங்க. நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனல்ல ஏற்கனவே மைதா மாவு வச்சு பாதுஷா எப்படி செய்யறதை நாம் காமிச்சிருப்போம். அதுவும் ரொம்ப சாஃப்டான பாதுஷா எப்படி செய்யறதுன்னு 2-3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் மைதா வேண்டாம், எனக்கு கோதுமை மாவுல செஞ்சு காமிங்கன்னு சொல்லுவீங்க. அதனால இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு பாதுஷா எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கோதுமை மாவு பாதுஷா செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1/2 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, நெய் 150 ml, தயிர் 100 ml, சோடா உப்பு 1/2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவு, தயிர், நெய், தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு மாவு பிசைய போகிறோம். அதுக்காக கோதுமை மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த மாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நடுவில் கொஞ்சம் குழி பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். அது கூட எடுத்து வச்சிருக்கிற தயிர் சேர்த்துக்கலாம், சோடா உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம மாவோட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதை அடித்து பிசையக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக பிசையணும். அது மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு சாஃப்டா பிசையணும், ரொம்ப கெட்டியா பிசைஞ்சிடக்கூடாது. மாவு பிசைஞ்சிட்டு பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டா பிசைஞ்சிருக்கோம். தட்டு போட்டு மூடி ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த பாதுஷாவுக்கு தேவையான சுகர் சிரப் செய்யறதுக்காக அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கோம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு சர்க்கரை சேர்த்துருந்தோம், 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி கொதிச்சு ஒரு அரை கம்பி பதம், அதாவது பிசு தன்மை வந்தா போதும், எடுத்துடலாம். இப்போ சர்க்கரை பாகு நல்லா கரைஞ்சி கொதி வருது. இது ரொம்ப கொதிச்சு ஒரு கம்பி பதம்லாம் வர தேவையில்லை. ஒரு பிசுப்பு தன்மை ஒரு அரை கம்பி பதம் வந்தால் போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த அளவுக்கு போதும். நம்ம இப்போ பாதுஷா செஞ்சுக்கலாம். பாதுஷா செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டோம். கடாயில பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். பாதுஷாக்கு எண்ணெய் லேசான சூடுதான் இருக்கணும். அப்பயே நம்ம போட்டுடலாம். ஒரு பக்கம் செவந்ததும் நம்ம திருப்பி போட்டுட்டோம். அடுப்பு
மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வேகணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். இப்போ பாருங்க பாதுஷா நல்லாவே 2 பக்கமும் வெந்துருச்சு. நல்ல கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்தோம்னா போதும். இப்போ நம்ம ஒரு இது எடுத்தாச்சு பாதுஷாவை. அதில் வந்து நம்ம காய்ச்சி வச்சிருக்க சுகர் சிரப்பில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் சூடா இல்லைன்னா லேசாக சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாதுஷா சூடா இருக்கு, நான் அப்படியே சேர்த்துறேன். அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அடுத்த பாதுஷா எடுக்கிற வரைக்கும் இது ஊறணும். அதுவும் வந்து மீடியம் ஹீட்ல தான் வச்சு நம்ம வேக வைக்கணும். இந்த பாதுஷாவும் நல்ல லேயரா சூப்பரா வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் அந்த சர்க்கரை சுகர் சிரப் வந்து உள்ள போய் நல்ல ஜூசியா கிடைக்கும். பாதுஷாவுக்கு மாவு பிசையும் போது ஹார்டா பிசையக்கூடாது. அது மட்டும் இல்ல, நம்ம மாவு வந்து ரொம்ப திக்காவும் ரொம்ப கெட்டியாவும் பிசையக்கூடாது. கொஞ்சம் இலக்கமா பிசைஞ்சோம்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும் பாதுஷா. சுகர் சிரப்ல இருந்து அந்த பாதுஷாவில் வெளியே எடுத்துடலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ஊறி வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு வச்சு பாதுஷா செஞ்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா டேஸ்டியா இருக்கு. நல்ல ஜூசியா இருக்கு. இந்த பாதுஷா அப்படின்னு சொன்னாவே எல்லோருக்கும் பிடிக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா அதுல மைல்டான ஸ்வீட்ஸா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம கடைகள்ல பாத்தீங்கன்னா மைதா மாவுல தான் செஞ்சிருப்பாங்க. அதுவே எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா நிறைய பேர் வந்து மைதா மாவு வேண்டாம், எனக்கு அதுக்கு பதில் கோதுமை மாவுல செய்யலாமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து கோதுமை மாவுல செஞ்சிருக்கோம். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுவும் நல்ல ஜூசியா இருக்கு. ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, ரொம்ப ஜூசியா இருக்கு. நம்ம மாவு பிசைகிற பக்குவம் தாங்க இதுக்கு ரொம்ப முக்கியம். கரெக்டான பதத்தில் நம்ம பிசைஞ்சிட்டு கரெக்டாக நம்ம எடுத்து நம்ம போட்டு எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஹார்டாக மாவு பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் சப்பாத்தி மாவு விடவே கொஞ்சம் இலக்கமாக பிசையும் பொழுது அதை நம்ம வந்து இந்த மாதிரி அழுத்தாமல் உருட்டி நம்ம நடுவில் ஒரு ஹோல் போட்டு மீடியமான ஹீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு சூப்பரான சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி வந்து கோதுமை மாவில் பாதுஷா செஞ்சுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபுடி தமிழா ஃபாலோ பண்ணுங்கள்.